ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து எப்படி நீங்கள் ஹோஸ்டிங்கரில் ஒரு சப்டொமைன் கிரியேட் பண்ணலாம். ஸோ அந்த சப்டொமைனில் எப்படி நீங்கள் வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம சப்டொமைன் கிரியேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ஒரு டொமைன் வந்து இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அது வந்து என்ன எக்ஸ்டென்ஷனில் வேணா இருக்கலாம். ஸோ டாட் இன்ல இருக்கலாம், டாட் ஓஆர்ஜியில் இருக்கலாம், டாட் காமில் இருக்கலாம். ஸோ என்ன எக்ஸ்டென்ஷனில் வேணா இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா, என் கையில truefather.org அப்படின்னு சொல்லிட்டு என் கையில ஒரு டொமைன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த டொமைனுக்கு தான் நம்ம வந்து சப்டொமைன் வந்து இப்போ கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ சப்டொமைன் எதுக்காக நம்ம கிரியேட் பண்ணோம்? ஸோ யூசுவலாக சப்டொமைன் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ உங்கள் வெப்சைட்டோட கண்டென்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு தான் சப்டொமைன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கையில வந்து example.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டொமைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அந்த டொமைனோட பிளாக் செக்ஷன் வந்து எப்படி அவங்க வந்து சப்டொமைனில் வந்து கிரியேட் பண்ணுவாங்கன்னா, ஸோ blog.example.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்டொமைனை கிரியேட் பண்ணிட்டு, ஸோ அந்த வெப்சைட்டோட பிளாக் எல்லாத்தையும் தூக்கி அந்த சப்டொமைனில் வந்து போட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஷாப்புக்கும் வந்து shop.example.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்டொமைன் கிரியேட் பண்ணி, ஸோ ஷாப்புக்கு தேவையான அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் தூக்கி ஸோ அந்த ஷாப் சப்டொமைன்ல போட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி சப்டொமைன் கிரியேட் பண்ணா. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி சப்போர்ட்டுக்கும் பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் example.com அப்படின்னு சொல்லிட்டு சப்டொமைன் வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மேஜரா இந்த 4 விஷயங்களுக்கு தான் நம்ம சப்டொமைன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ வேற என்ன விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, நான் யூசுவலா என்ன பண்ணுவேன்னா, ஸோ இப்போ கிளையண்ட் வந்து நம்மள வந்து அப்ரோச் பண்றாங்க. அப்ரோச் பண்ணிட்டு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் எனக்கு வந்து அவங்க அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ண ஒரு 2, 3 நாள் வந்து டிலே எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுவரைக்கும் நான் வந்து எதனா வந்து ஒர்க் பண்ணணும்னா, அந்த வெப்சைட்ல வந்து இனிஷியல் லேஅவுட் மட்டும் பில்ட் பண்ணணும். ஸோ டிசைன் மட்டும் நான் பண்ணணும்னா என்ன பண்ணுவேன்னா, ஆல்ரெடி இருக்க ஒரு டொமைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, சப்டொமைன் வந்து கிரியேட் பண்ணிப்பேன். ஸோ கிரியேட் பண்ணிட்டு அந்த வெப்சைட்ல வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ருவேன். ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டா இருக்க நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதில நான் ஒர்க் பண்ணிட்டு, ஸோ இப்போ அவங்க வந்து எனக்கு பேமெண்ட் அனுப்புனதுக்கப்புறம், ஸோ அவங்களுக்கு ஒரு டொமைன் வந்து நான் வாங்கிடுவேன். ஸோ வாங்கிட்டு, ஸோ இப்போ சப்டொமைன்ல நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்ல, ஸோ இந்த கன்டென்ட்ட தூக்கி நான் அதில வந்து அப்படியே காப்பி பண்ருவேன். ஓகேங்களா? ஸோ தட் இப்போ அவங்க பே பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்னு கிடையாது. ஸோ அதுக்கு முன்னாடியே சப்டொமைன் கிரியேட் பண்ணிட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுருவேன். ஸோ இதுக்கு தான் நான் யூசுவலா வந்து சப்டொமைன் வந்து யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு சப்டொமைனோட யூஸ் வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இத எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இது கிரியேட் பண்றதுக்கு 2, 3 வழி இருக்கு. ஸோ நீங்க டொமைன்ஸ்க்கு போயிட்டு சப்டொமைன் கிரியேட் பண்ணலாம். ஸோ நான் ஈசியஸ்ட் ஸ்டெப் வந்து சொல்றேனே. ஸோ இப்போ இந்த ஆட் வெப்சைட் இருக்குல்ல, ஸோ இத குடுத்து நம்ம வந்து வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சப்டொமைன் வந்து ஈஸியா கிரியேட் பண்ணலாம். ஸோ அந்த ஸ்டெப் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஸோ இந்த ஆட் வெப்சைட்ன்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வேர்ட்பிரஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களோட இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் வந்து குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து குடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து கிரியேட் எ பிளாங்க் சைட் அத வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப டொமைன் நேம் இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து ஸோ இப்ப நீங்க ப்ரிஃபிக்ஸ் என்ன குடுக்கணுமோ, உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க வந்து குடுத்துக்கலாம் ப்ரிஃபிக்ஸ் ஓகேவா? ஸோ ஃபார் நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சப்டொமைன்னே குடுக்குறேன். ஓகேவா? சப்டொமைன் டாட் அப்புறம் உங்களுடைய டொமைன் நேம் வந்து தரணும். subdomain.truefather.org அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்கேன். truefather.orgன்றது நம்மளுடைய டொமைன் நேம். ஓகேங்களா? ஸோ இப்போ சப்டொமைன்றது நம்ம குடுத்துருக்க அந்த ப்ரிஃபிக்ஸ் நேம். ஓகேவா? ஸோ இது டோட்டலா வந்து இப்போ நம்மளுடைய சப்டொமைன். ஓகேவா? ஸோ இப்போ ஃப்ரீ சப்டொமைன் அதுவே ஆட்டோமேட்டிக்கா வருது பார்த்தீங்களா? ஸோ இப்போ செலக்ட் பண்ணிட்டு நம்ம இன்ஸ்டால் வேர்ட்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு. ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம்னா வேர்ட்பிரஸ் வந்து இன்ஸ்டால் ஆயிடும். A few moments later. ஓகே. இப்போ பார்த்தீங்களா, நம்ம சப்டொமைன்ல வந்து வேர்ட்பிரஸ் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இப்போ மேல வந்து subdomain.truefather.orgன்னு இருக்குல்ல. ஸோ இந்த சைட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரைட் சைட்ல வந்து ஓப்பன் பண்றேன். நம்ம சைட் வந்து இப்போ விசிபிளா தெரியுது. ஸோ மேல வந்து டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா, subdomain.truefather.org அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா வந்து சப்டொமைன் எப்படி கிரியேட் பண்ணலாம். ஸோ அந்த சப்டொமைன்ல வந்து எப்படி வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணலாம் எல்லாமே வந்து பார்த்தாச்சு. ஸோ இதான் நான் இந்த வீடியோல வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நெனச்சேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இதே மாரி வேற என்ன வீடியோ நான் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல வந்து மறக்காம சொல்லுங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.